மாநில தலைவருக்கே ஒரு கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற ஆச்சரியம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. எங்கே, எந்த கட்சியில்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் தான் அவருக்கே தெரில அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னோம்ல. அதில் என்னென்னா ஒன்றும் இல்லை, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சமீபத்தில் காங்கிரஸ் தரப்பில் சில கருத்துக்களை பேசியிருந்தார். திமுக அந்த மாதிரி பேசிட்டாங்க, எங்களை இப்படி பேசினா நாங்களும் பேசுவோம், பதில் இதெல்லாம் நல்லா இல்லை, திமுக வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இதெல்லாம் கேட்டிருந்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் காங்கிரஸ்குள்ளேயே இருதரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை தரப்பில் என்ன சொல்கிறாங்க, பொதுவெளியில் இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கார். இது மறுபடியும் நடந்தோன்னு கேள்வி கேட்குறாங்க. இது எப்போ? மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே நேரில் போயிட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்போ கேட்டப்போ என்ன சொன்னால், எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கே சொல்ல மாட்டேங்கிறாய், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாய், தேசிய தலைமையிலேருந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல, இப்படிலாம் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதை பற்றிலாம் பேசணும்னு யாரும் எதுவும் பேசலை, அதெல்லாம் அவங்க பேசிக்குவாங்க, நம்ம இதை பற்றி பேசக்கூடாதுன்னு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நேராக போய்ட்டு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை நேரில் சந்தித்து இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அறிக்கை ஒன்று அவங்கக்கிட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு கூறி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதன் மீது தேசிய தலைமை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. அது ஆஃப்டர் மார்க். இது பிஃபோர் போகிறக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்டோம், டென்ஷனில் எனக்கு தெரியாதுடா, எனக்கே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பினவர் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குகிறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு, யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியராக ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறமும் திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பொது இடத்துல இந்த மாதிரி விவாதங்கள் வருது, திமுகவை இப்போ டைரெக்டாக மன்னிப்பு கேட்கணுன்ற லெவலுக்கு சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டெல்லியில் கூப்பிட்டு மீட்டிங்கில் பொதுத்தலங்களில் இந்த மாதிரி பேசாதீங்க, பொது வெளியில் இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசக்கூடாது, தலைமை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டியும் பேசுகிறத நம்ம தவிர்க்கணும். நாங்களும் அதான் சொல்கிறோம், மாநில தலைமையும் அதான் சொல்லுது, வெளியில் தேவையெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை மீறியும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். அது எங்கள் அகில இந்திய தலைமை பேசும், பொது வெளியில் இங்கெல்லாம் பேசக்கூடாது, இது மாதிரி பொது வெளியில் பேசக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பொது வெளியில் பேசக்கூடாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் எதான் சொல்லியிருக்காங்க, மாநில தலைமையும் எதான் சொல்கிறோம். பொது வெளியில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இவ்வளோ காலம் பேசாமல் இப்போ தேர்தல் நடக்கும்போது எதுக்கு இதெல்லாம் பேசணும்? பேசுவதை அவாய்ட் பண்ணணும். ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு.